இந்த வீடியோல நாம பார்க்க போறது பூண்டு குழம்பு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ட்வின்ஸ் ஹனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு புளிக்குழம்புக்கு மசாலா அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நறுக்குன தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கு நாங்கள் பொடியை வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்துக்கலாம். இது ஆறட்டும். தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காவை இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். வதக்கி ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெந்தயம், ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். கால் கிலோ வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ள புளியை ஊற வச்சுக்கலாம். வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பூண்டு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுவையான காரசாரமான பூண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.